அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிஆர்டி டிவி போர்டில் சிஆர்டி டிவினா நீங்கள் எந்த டிவியாக இருந்தாலும் எல்ஜி, சாம்சங் எந்த டிவியாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம எப்படி இந்த ஆடியோ செக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது, சரி பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு மாற்று வழி தான் இந்த 5 வோல்டேஜ் ஆடியோ மாடல் போர்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம 5 வோல்டேஜ் தான் இன்புட் வோல்ட்டு தரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் இருந்த ஐசி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 20 வோல்டேஜுக்கு மேலே கொடுத்தாலும் வேலை செய்யும். அதாவது இதில் 22 வோல்ட் வருது. இந்த வோல்டேஜில் தான் இந்த ஐசி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், 5 வோல்டேஜ் ஆடியோ போர்டு கனெக்ட் பண்ண போகிறோம். SMD டைப் ஆடியோ போர்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது நம்ம இந்த வோல்டேஜ் குறைச்சா தான் நம்ம 5 வோல்டேஜ் இதில் இன்புட்டாக கொடுக்கலாம். அதுக்கு நான் பயன்படுத்தினது பார்த்திங்கன்னா 7805 சொல்லக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805. இந்த ரெகுலேட்டர் ஐசியை பயன்படுத்தி நம்ம 22 வோல்டேஜ் இன்புட் கொடுத்து அவுட்புட்டில் நம்ம 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும், குறைச்சிக்க முடியும். இந்த ரெகுலேட்டர் ஐசியோட வேலை அதுதான். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு நம்ம எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கணும் அதை கொடுத்துக்கலாம். செகண்ட் பின் கிரவுண்டு, லாஸ்ட்டு பின் நமக்கு அவுட்புட்டு, அதுதான் 5 வோல்டேஜ் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு பின்னு. ஒயர் பற்ற வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த SMD இந்த அந்த 5 வோல்டேஜ் ஆடியோ போர்டு அதில் ஒயர் பற்ற வச்சுக்கிட்டேன். அதில் என்னென்னா ஸ்டீரியோ டைப் இது ஆடியோ, அது அவுட்புட் 2 அவுட்புட் வரும். லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லும்போது ஸ்பீக்கரில் அது 2 அவுட்புட் இருக்குது. அதுமாரி இன்புட்டு பார்த்திங்கன்னா 2 இன்புட்டு கொடுக்கணும், ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 2 இன்புட்டு ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான வோல்ட் 5 வோல்டேஜ் தான். அந்த ரெகுலேட்டர் ஐசி மூலமாக நம்ம 5 வோல்டேஜ் இன்புட் கொடுத்துக்கலாம், சப்ளை வோல்டேஜ் கொடுத்துக்கிறது. இப்போ நம்ம அதில் இருந்த ஒரிஜினல் ஆடியோ ஐசியில் எந்த இடத்துல வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்த்துப்போம். அதாவது இதில் 23 வோல்ட் வருது, அது எங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ் கிரவுண்டு ரெண்டுத்தையும் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த ரெகுலேட்டர் ஐசி மேலே நம்ம பற்ற வச்சுக்கிறோம். நம்ம இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு 23 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த வோல்டேஜ் வேரியேஷன் ஆகுது, 22 23 மாதிரி வருது. இந்த வோல்டேஜ் நம்ம கொடுத்து இப்போ நம்ம இந்த 5 வோல்டேஜை நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசி மூலமாக குறைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இன்புட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசிக்கு நம்ம கொடுத்தாச்சு, 22 வோல்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்கோம். வோல்ட் வருது. இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்டேஜ் வேணும். வோல்டேஜ் கூட போச்சுன்னா நம்ம SMD போர்டு ஃபால்ட் ஆகிடும். ஓகே, ரெகுலேட்டர் ஐசி நமக்கு 7805 ஐசியில் நமக்கு 5 வோல்டேஜ் கிடைக்கிது. இப்போ இந்த வோல்டேஜ் தான் நம்ம இந்த SMD போர்டுக்கு கொடுக்க போகிறோம். கரெக்டாக பாசிட்டிவ் இந்த 5 வோல்டேஜ் கிரவுண்டு கரெக்டாக எந்த இடத்துல கனெக்ட் பண்ணு பார்த்து அதில் நம்ம சால்டர் பண்ணிக்க வேண்டியதான். 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து கிரவுண்டு ஒயரு. சரி, ஃபஸ்ட்டு கிரவுண்டு பற்ற வச்சேன். ரெண்டாவது இந்த எல்லோ கலர் ஒயர் தான் 5 வோல்ட்டு, அதை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சால்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். முதல்ல இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ அவுட்புட்டு 2 அவுட்புட் வருது. அதில் ஏதாவது ஒரு அவுட்புட்டில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன் நான். அந்த ஸ்பீக்கர் நம்ம சால்டர் பண்ணிக்கிட்டு அதை செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆடியோ போர்டு SMD டைப் போர்டு முதல்ல வேலை செய்யுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு 5 வோல்டேஜ் இன்புட்டு ஒயர் பற்ற வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது அதோட அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வரக்கூடிய 2 அவுட்புட் இருக்கும், லெஃப்ட் ரைட்டு. அதில் ஏதாவது ஒரு அவுட்புட்டில் இருக்கக்கூடிய 2 ஒயரை ஸ்பீக்கரில் நம்ம பற்ற வச்சுட்டு
இப்போ இந்த டிவி போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். கொடுத்து ஆடியோ போர்டு ஜஸ்ட்டு வேலை செய்தான்னு செக் பண்ணுவோம். இன்புட்டில் நம்ம அந்த கை விரலை வச்சு செக் பண்ணும்போது அந்த ஹம்மிங் வரும். ஓகே, அந்த ஆடியோ போர்டு வேலை செய்யுது. ஓகே, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. நம்ம இப்போ ஒயரை நம்ம போர்டில் வந்து சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ அவுட்புட்டு வரக்கூடிய இடத்துல, அதாவது ஆல்ரெடி அந்த ஸ்பீக்கரில் பழைய ஐசி இருந்ததில்ல, அந்த ஐசியோட ட்ராக்கை செக் பண்ணி அதில் நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த ட்ராக்கில் கரெக்டாக அந்த 2 அவுட்புட்டுக்கும் லெஃப்ட்டுக்கு ஒரு பக்கமும் 2 ஒயரும், ரைட் சைடில் 2 ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்பீக்கர் அவுட் ஒன்று ஐசியோட 2 எண்ட்லேயும் வரும். 2 எண்ட்லேயும் 2 ஒயரை வந்து, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கனெக்ட் பண்ணி நம்ம பற்ற வச்சுக்க வேண்டியதான். அப்போ கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த ஒரிஜினல் போர்டில் இருக்கக்கூடிய ஜாக்கில் நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஏன்னா அந்த ஒயர் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கருக்கு பற்ற வைக்கிற ஒயரை வந்து ஜாயின் பண்ணி இப்போ டேப் போட்டுக்கிட்டு தேவையில்லை. இதில் டேரெக்டாக நம்ம அந்த ட்ராக்கை செக் பண்ணி அதில் பற்ற வச்சிட்டோம்னா அந்த SMD ஐசியோட அவுட்புட்டை நீங்கள் நார்மலாக ஜாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபர்தராக சர்வீஸ் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். கனாமலான்னு ஒயர்லாம் பற்ற வைக்கக்கூடாது. கிளியராக எப்படி முன்னாடி இருந்த ஐசி எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோ அதேமாதிரியே வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். தெரியுதுங்களா? ஒரு லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று 2, இன்னொன்று வந்து அவுட் சைடில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசி நான் வந்து அந்த ஹீட் சிங்க் வந்து ஆல்ரெடி பழைய ஐசி இருந்ததில்ல, ஆடியோ ஐசி, அது கனெக்ட் அந்த ஹீட் சிங்கில் இருந்தது. இதை ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசி 7805 ஐசியை வந்து அதில் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஹீட் ஆகும், அதனால் வந்து அது பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வேலை செய்யுது. நான் வந்து ஆடியோவுக்கு வந்து என்ன பண்ணுறது, செட்டாப் பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன் வித்தவுட்டு இது கேபிள், டிஸ்ஆன கேபிள். அதனால தான் வந்து நோ சிக்னல்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. Please check the cable connection and remove any obstruction around the dish. आपके डिजिटल टीवी पर सिग्नल्स नहीं आ रहे हैं, इसका कारण खराब कनेक्शन में समस्या हो सकता है.